பந்தள ராஜா கிட்ட ஒற்றன் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மகாராணி உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வர மணிகண்டன் ஏன் சோகமா இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்கவும் அவங்க பதில் சொல்லாம யோசனையோட பாக்குறாங்க. உடனே இவரும் சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப பிரியமான மகனாச்சே நானு, உங்களுக்கு என்ன ஆனாலும் என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு கேட்கவும், ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடித்த மகன் தான் நீ என் கண்ணில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமணி மாதிரி. ஆனா கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சு அப்படின்னா இமைகள் தானா மூடும் இல்லையா, அது மாதிரிதான் ஒரு அம்மாவோட மனசும். உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னா நான் வருத்தப்படத்தானப்பா செய்வேன். எனக்கு சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல, எல்லா நேரமும் நாம ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கேன், என் பையனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அப்படிங்க. இவரும் சொல்றாரு, உங்களோட அன்பு எனக்கு நல்லாவே தெரியுமா, எனக்கு மகாதேவரோட அருள் உண்டு, விஷ்ணுவோட அருள் உண்டு, அப்படி இருக்கப்ப ஏமா வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும், அது சத்தியம்னு எனக்கு தெரியும்பா, 5 அறிவு உள்ள கிளிகள் எல்லாம் பாரு, அதோட குழந்தைகளை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்குது அப்படின்னு. அதே மாதிரிதான் மிருகம் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையில தன்னோட குழந்தை இருந்தா ஒரு அம்மா எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்றாங்க. மணிகண்டன், உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், இது மாதிரி வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மகாராணியா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமியை வேண்டுறாங்க, இவன் கூட எப்பவுமே இருந்து இவனை காப்பாத்துங்க அப்படின்னு. அடுத்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, செல்வத்தோட அதிபதியான நீ பந்தல அரண்மனைக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவும், நான் இதை பத்தி யோசிச்சேன், நான் கொடுக்குற செல்வத்தை எல்லாத்தையும் அங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எனக்கு வருத்தத்தை தான் தருது அப்படின்னு சொல்ல மகாவிஷ்ணு சொல்றாரு, மணிகண்டன் பிறந்ததே மகிழ்ச்சியை வதம் பண்ணத்தானே, அதுக்கான நேரமும் நெருங்கிட்டு இருக்கு, அதுக்காக நம்ம பக்கம் சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நீங்க விருப்பப்படுற மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் மனிதர்கள் அவங்களுடைய செல்வத்துக்கும் சரி, அதிகாரம் பதவி இது எல்லாத்துக்குமே ஆசைப்படுறாங்க, ஆனா யாருமே அவங்களுடைய தகுதியை பத்தி யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவும் மகாவிஷ்ணுவும் சொல்றாரு, நாரதன் உன்னை பத்தி கூட ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னதும், என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. யாருக்கு செல்வம் தேவையோ அவங்கள விட்டுட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னதும் அம்மா கேக்குறாங்க, யாருக்கு அருகதை இருக்குங்கிறத தீர்மானிக்கிறது நாரதர் இல்லையே அப்படிங்கிறாங்க. இவரும், இல்ல அந்த மாதிரி சொல்லல, நீ தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னாரு அப்படின்னதும், சரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் பந்தள அரண்மனைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இவரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.